ஹாய் சொந்தங்களே, நம்ம இன்றைக்கி 2 கிழங்குகளை வச்சு புளிக்குழம்பு பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், அரிய வகை ஆமை மாதிரி இருக்கிற இந்த சேனை கிழங்கு. இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரே சைஸ்க்கு கட் பண்ணி 1 ஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து தனியாக வச்சுருங்க. இது பிடி கருணை. இதை நான் வேக வச்சுட்டேன். அதனால் தொலி எடுத்துட்டு அதையும் ஒரே சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு 1 வெங்காயம் பொடியை நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதோட 1 தக்காளி, ஏன்னா நம்ம புளி கொஞ்சம் அதிகமாக விட்டு பண்ண போகிறதுனால தக்காளி 1 போதும். அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கிழங்கு 2 கிழங்கையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். அதோட குழம்பு பொடி, மஞ்சள், மல்லி, வத்தல், உப்பு, அப்புறம் கட்டிக்காயம் பவுடர், காயப்பொடி இருந்தாலும் போடலாம். அதோட கரைச்சி வச்சுருக்கிற புளியும் சேர்த்துக்கோங்க. புளி கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லது. 2 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே நம்ம காயை வேக வச்சதுனால சீக்கிரமாக குக் ஆயிரும். டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.